தஃப்சீருடைய விஷயம், அதாவது குர்ஆனில் உள்ள நாங்கள் முக்கியமாக அன்றாடம் ஓதக்கூடிய சூறாக்களை முதல்ல நாங்கள் தஃப்சீர், அதனுடைய விளக்கம், கருத்து, அதனுடைய அருளப்பட்ட சந்தர்ப்பங்கள், இதுகளெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம ஸ்டார்ட்லேருந்து சூரத்துல் பக்ராவிலேருந்து அந்த வந்துடலாம். ஏன்னா நமக்கு அடிக்கடி நம்ம ஓதக்கூடியது சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா நம்ம என்ன செய்கிறோம், தொழுகையில் நம்ம அடிக்கடி ஓதிக்கிட்டே இருக்கிறோம். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாங்கிற இந்த சூறா, அதுக்கு பல பேர்கள் நம்மளே அல்ஹம்து சூரா என்று சொல்வோம், ஃபாத்திஹா சூரா என்று நம்ம சொல்லுவோம். இதுக்கு பல பேர்கள் இருக்குது. உம்முல் கிதாப் அப்படி என்ற ஒரு பேரும் இருக்குது. உம்முல் கிதாப் என்றால் வேதத்தின் தாய். அதிலிருந்து தான் மற்ற எல்லா சூறாக்களும் பிரிஞ்சு வருதுங்கிற மாதிரியான ஒரு கருத்து. ஒரு தாயிலிருந்து தான் குழந்தைகள் பிரிஞ்சு வாரது. அப்போ உம்முல் கிதாப் அப்படி என்ற ஒரு பேரும் அதுக்கு என்ன செய்து இருக்குது. சூரத்துல் ஃபாத்திஹா அப்படிங்கிறது, அதை ஃபாத்திஹாங்கிற சூறா அந்த தொடக்கம், அது குர்ஆனில் முதல் சூறாவே சூரத்துல் ஃபாத்திஹா தான். அது தொடங்குது. அதனால தான் நீங்கள் இந்த ஃபாத்திஹா என்று சொல்லி தொடங்குறதுக்கு சொல்லுவாங்க. இந்த சில கட்டங்கள் ஓதுற இடத்துல என்ன மையத்தை அடக்கி போட்டு சூறா ஓதுறதுல தொடங்குங்க, ஆரம்பிங்க அப்படி என்று சொல்கிறதுக்கு ஆலிம்சா என்ன செய்வாருண்டா, ஃபாத்திஹா அல் ஃபாத்திஹா ரொம்ப விளங்கிட்டா. இனி அந்த துவாக்கள் ஓதுறதுக்கும் ஃபாத்திஹா ஓதுற ரெண்டு தான் நம்ம என்ன செய்கிறது, நம்மளோட வளமையில் நாம் அதை சொல்கிறது தொடக்கம் அப்படிங்கிறது தான் அது. அப்போது அரபில் ஃபத்தஹாண்டா ஃபாத்திஹாண்டா திறக்கக்கூடியது, முதலில் திறந்து கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் அது. அப்போ சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஹம்துன்னு சொல்லுவோம், அது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படி என்று ஆரம்பிக்குது. அதனால் ஹம்து சூரா அப்படி என்று நம்ம என்ன செய்வோம். இப்படி பல பேர்கள் என்ன செய்யுது இருக்குது. இந்த சூறாவை நம்ம எப்போவுமே தொழுகையில் ஓதிக்கிட்டே இருக்கிறோம். தொழுகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படலாட்டி அது தொழுகை செல்லுபடியாகாது அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு இமாம் மறதியாக சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் மற்ற சூறாவை தொடங்கி ஓதிக்கிட்டு போய்த்தார் ரெண்டு வச்சுக்கொள்ளுங்களேன். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதல்ல, தக்பீர் கட்டினதும் வேறு ஒரு சூறா ஓதிட்டார், இல்லாட்டி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு போகல ஒரு வசனம் விடுபட்டு. அப்படி என்றால் அதில் சட்டம் என்ன அப்படி என்று சொன்னால், அவர் இன்னொரு ரெக்காயத்தை தொழுதாகும் என்றால் அது ஒரு ரெக்காயத்தாக கணிக்கப்படாது. அப்படியே சலாம் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு ஆள் சொல்லுது, நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினா அதில் மாலிகி யௌமித்தீன் பெறலை, இல்லாட்டி இய்யாக்க நஅபுது பெறலை, இல்லாட்டி நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதலை அப்படி என்றால் அவர் திரும்பி தொழணும், எல்லாரையும் சேர்த்து திரும்பி தொழணும். மௌமும்கள் ஞாபகப்படுத்தணும், சுப்ஹானல்லாஹ்னு சொல்லணும். அவர் அதை என்ன செய்வார், திருப்பி ஓதுவார். அப்போ சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படலாட்டி தொழுகை இல்லை. பழகிட்டா, எந்த தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா இல்லையோ அந்த தொழுகை குறைபாடு உள்ளது. அப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம எல்லா ரக்காத்துக்கள்லையும் சூரத்துல் ஃபாத்திஹா கட்டாயம் ஓதுவோம். முதலாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா இன்னொரு சூறாவும் ஓதினாலும் கடைசி ரெண்டாவது மூணாவது நாலாவது ரக்காத்தில் என்ன செய்வோம், சூரத்துல் ஃபாத்திஹா நாம் ஓதுவோம். அப்போ இந்த சூரத்துல் ஃபாத்திஹா வாழ்க்கையில் நம்ம பல தடவை ஒரு நாளைக்கே நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு வக்திலையும் ஒவ்வொரு ரக்காத்திலையும் நம்ம ஓதுறோம். அதுக்குள்ள சுன்னத்து தொழுகை வேறு, முன்பின் சுன்னத்துக்கள், இதில் எல்லாமே நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா வரும். ஜனாசா தொழுகையிலையும் சூரத்துல் ஃபாத்திஹா தான் முதலாவது தக்பீருக்கு. ஜனாசா தொழுகையில் ருக்கு சுஜூதுகள் இல்லை, ஆனால் 4 தக்பீர். முதலாவது தக்பீரை கட்டின உடனே சூரத்துல் ஃபாத்திஹா தான் ஓதுறது. ரெண்டாவது அல்லாஹு அக்பர் 2 தக்பீர் கட்டுறதுல சொல்கிறது நபிக்கு மீது ஸலவாத் சொல்கிறது. மூணாவது தக்பீர் அல்லாஹு அக்பர்ன்னு சொன்னோடனே ஜனாசாவுக்காக துஆ செய்யுது. 4வது தக்பீர் சொன்ன உடனே சலாம் கொடுக்கும். அப்போ அதுலேயும் என்ன செய்யுது, சூரத்துல் ஃபாத்திஹா கண்டிப்பாக இருக்குது. அப்போ சூரத்துல் ஃபாத்திஹாங்கிறது நமக்கு எப்போவுமே ஓதக்கூடியது. அதனால் அதில் அர்த்தங்கள் என்ன, அந்த சூறாவினுடைய ஒவ்வொரு வசனத்துடைய அர்த்தம் விளக்கம் என்னங்கிறத நம்ம தஃப்சீர் கிளாஸ்லேயே முதல்ல நாங்கள் அதை பார்த்துட்டு பிறகு சின்ன சின்ன சூறாக்கள் அம்மையாவுக்குள்ளே பார்த்துட்டு அது பிறகு பெரிய சூறாக்கள் இருந்து நாம் இன்ஷா அல்லாஹ் சீவனை போட்டு வச்சா நாம் என்ன செய்வோம், அப்படி நாம் வருவோம். அல்லாஹ் நமக்கு ஆயுசை தரணும், ஆரோக்கியத்தை தரணும். அதை நம்ம என்ன செய்வோம், அந்த தொடர்ந்து அந்த தஃப்சீரை செஞ்சுக்கிட்டு வருவோம்.
இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஒரு விஷயம் இருக்குது. என்னண்டா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிறது குர்ஆனில் ஒவ்வொரு சூறாவுக்கு முன்னுக்கும் இருக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிறது இருக்கும். சூரத்து தௌபாவில் மட்டும் இருக்காது, அதுக்குள்ள பிஸ்மில்லா வரும். அந்த சூறா அத்தியாயத்துக்குள்ள என்ன செய்யும் இருக்கும். இப்போ சூறா தொடங்கும் போது பிஸ்மி சொல்றது ஒவ்வொரு சூறாவுக்கும் இடையில பிரிச்சு காட்டுறதுக்கா, அது சூறாவின் ஒரு வசனமா அப்படி என்று ஒரு கேள்வி என்ன செய்யப்படுது, கேட்கப்படுது. அதுல சூறாவை பிரிச்சு காட்டுறதுக்கு தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிறத சொன்னாலும், சூரத்துல் ஃபாத்திஹாவில் வரக்கூடிய பிஸ்மில்லா சூரத்துல் ஃபாத்திஹாவின் ஒரு வசனம் அப்படி என்றும் நிறைய உலமாக்கள் என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஒரு வசனம் தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிறத ஒரு சிலர் வந்து என்ன செய்யறாங்க, சரி காண்றாங்க. இதே நேரத்தில் இந்த பிஸ்மில்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கும் போது, சூரத்துல் ஃபாத்திஹாவை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனா தொழுகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படித்தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இது ரெண்டுக்கும் இடையில முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியுது. சூரத்துல் ஃபாத்திஹாவை கற்றுக் கொடுக்கும் போது பிஸ்மில்லாஹ்ல தொடங்கி கற்றுக் கொடுக்குறாங்க, தொழுகையில ஓதும் போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தான் என்ன செய்யறாங்க, ஓதுறாங்க. அப்ப அப்ப தொழுகையில் பிஸ்மி சொல்லலையே அப்படி என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிச்சா பிஸ்மி சொல்லலன்னு அர்த்தம் இல்லை. பிஸ்மில்ல மனசுக்குள்ளால சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிக்கிறாங்கன்றதை நம்ம அதை என்ன செய்யணும், எடுக்கணும். சொல்லாத அல்ஹம்து என்று ஆரம்பிச்சாங்கன்னா பிஸ்மி சொல்லலன்ற அர்த்தம் இல்லையே. பசு புல்லு தின்னுமெண்டா வைக்கல் திங்காதுன்றது இல்லை. அப்ப பிஸ்மில்ல சொல்லித்தான் சூரத்துல் ஃபாத்திஹாவை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்கன்னா அது அதனுடைய ஒரு வசனம். சூரத்துல் ஃபாத்திஹாவில் பிஸ்மில்லும் ஒரு வசனம் என்றது சரி காணக்கூடிய உலமாக்கள் என்ன செய்றாங்கன்னா, சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்ஹம்து என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினாலும் பிஸ்மில்ல மனசுக்குள்ள சொல்லித்தான் என்ன செய்யறாங்க, ஓதுறாங்க. இன்றைக்கு நாங்க நம்முடைய பள்ளிவாசல்கள்ல சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம தொடங்குறது, தொழுகையில சத்தம் போட்டு ஓதுற தொழுகையில அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தான் ஓதுறோம். ஏன் அதை ஓதுறோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படித்தான் ஓதி இருக்கிறாங்க. முஸ்லிம் கிரந்தத்துல புகாரி ஷரீஃபில் எல்லாம் வரக்கூடிய ஹதீது சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தான் ஆரம்பிப்பாங்க, பிஸ்மில்ல மனசுக்குள்ளதான் ஓதுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப பிஸ்மில்ல மனசுக்குள்ள சொல்லிட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை சத்தம் போட்டு என்ன செய்யறாங்க, ஓதுறாங்க. அப்ப நாங்க சத்தம் போட்டு ஓதுறப்ப நீங்க தனியா தொழுற நேரம் அல்ஹம்து சூரத்தை பிஸ்மில்லா என்று சொல்லித்தான் ஓதணும். இமாமத்து செய்யும் போது நீங்க பிஸ்மில்லாவை மனசுக்குள்ளால சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படி என்றுதான் நாம என்ன செய்யணும், அந்த சூறாவை நாம ஓதிக்கிட்டு போகணும். அப்ப பிஸ்மில்ல மனசுக்குள்ளால சொல்றாங்களே, அப்ப விமர்சிக்கப்படுறோம். வெளியில வந்து விமர்சிக்கிறோம், இவங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஒழுங்கா ஓதல்ல, பிஸ்மில்ல ஓதுறாங்கல்ல, அல்ஹம்து என்று தான் ஓதுறாங்க அப்படின்னு சொன்னா இருக்கிற பதில் என்னன்னா, பிஸ்மில்லாவை ஓதாம எல்லாம் விடல, பிஸ்மில்லா என்கிறத ஓதுறோம், ஆனா மனசுக்குள்ள ஓதுறோம். அப்போ மனசுக்குள்ள ஓதி நாம சூறாவை தொடங்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தா ஓதலாம். என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ் அப்படிதான் ஓதி இருக்கிறாங்க. இதை கேட்கிறவங்க கூட என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பிஸ்மில்ல மட்டும் இல்ல சூறாவுல அறவாசியே மனசுக்கு ஓதி போட்டு ஓதக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. இப்ப ஜும்மா தொழுகை எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி போட்டு அடுத்த சூறாவுல பிஸ்மில்ல சொல்லி என்ன அடுத்த சூறாவை என்ன செய்வாங்கன்னு சொன்னா மனசுக்குள்ள ஓதுவாங்க. மனசுக்குள்ளால ஓதி ஓதி இடையில அபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத்திலே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அது மனசுக்குள்ளால போகும். அப்ப அவ்வளவு சூறாவையும் பிஸ்மில்லை மனசுக்குள்ளால ஓதிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமண்டா அவங்க இந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. நாம ஏன் ஓதுறோம்டா, ரசூலுல்லாஹ் அப்படிதான் ஓதினோம், பிஸ்மில்லாவை என்ன செய்யல, சத்தமா ஓதல்ல. அதனாலதான் நாங்க என்ன செய்யறோம், சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்ஹம்து என்று நாம குர்ஆன் தொழுகையில நாம என்ன செய்யறோம், ஆரம்பிக்கிறோம். ஆனா இந்த சூறாவை
முழுசா நாங்கள் ஓதும்போது பிஸ்மில்லாவும் என்ன செய்யும் அந்த சூறாவில் ஒன்றாகத்தான் வரும். இந்த சூறாவுக்கினுடைய சிறப்புகள் என்ன, இந்த அல்ஹம்து சூறாவினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அல்ஹம்து சூறாவை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சபுல் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 வசனங்கள் கொண்டது அப்படி என்று சொல்றாங்க. அப்ப சூறாவோட பேர்ல உம்முல் கிதாப்ங்கிற மாதிரி சபுல் மசானி என்கிற ஒரு பேரும் என்ன செய்யுது இந்த சூறாவுக்கு இருக்குது. அதாவது திரும்ப திரும்ப ஓதப்படும் சூறாண்டா என்னன்னு சொன்னா, நம்ம எத்தனை ரக்காத்துலயும் அத்தனை ரக்காத்துலையும் இந்த சூறாவை நாங்கள் ஓதுறோம். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஓதுறோம் அப்படின்னு சொன்னா அது அவ்வளோ முக்கியமானதாக இருக்கு, அலுப்பு தட்டாம இருக்கு. ஒரே விஷயத்தை நம்ம திரும்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்டா அது அலுப்பு தட்டல, அது அவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், நாங்கள் பார்க்கலாம். அவ்வளோ பெரிய முக்கியம். நம்ம உடுப்பை மாற்றலாம், டிசைன் மாறக்குள்ள உடுப்பை மாற்றுவோம், டிசைன் மாறக்குள்ள செருப்பை மாற்றுவோம். அதை விட முக்கியமானது நம்முடைய தாயை மாற்றலாமா? சிலர் மனைவியை கூட விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுவான், அம்மா விடலாமா? அது அவ்வளோ முக்கியமானது. அப்போ அந்த நம்முடைய தாய் எவ்வளோ முக்கியமானதோ அது மாதிரி இது அவ்வளோ முக்கியமான கருத்தாழம் உள்ளது. அதனால இதை திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுறாங்க. ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்றதுக்கு அதை 2 தடவை 3 தடவை சொல்றது எல்லா மொழியிலையும் உள்ளது. இப்போ நம்ம தமிழில் சொல்லக்கூட அடி அடியன்னு அடிச்சான்னு சொல்லுவோம், ஒரு அடிதான் அடிச்சிருவான், அடி அடியன்னு அடிச்சான்னு சொல்லு. நடுச்சென்றரம் போகும், நடுவும் அதான் சென்றரும் அதான். பாரு தடியம் போகும், பாரும் அதான் தடியும் அதான். லைட்டு வெளிச்சமும் போகும், லைட்டும் அதான் வெளிச்சமும் அதான். லைட்டுங்கிறது இங்கிலீஷ் என்றால் வெளிச்சம்ங்கிறது தமிழ், பாருங்கிறது இங்கிலீஷ் என்றால் தடிங்கிறது தமிழ், நடுங்கிறது தமிழ் என்றால் சென்டருங்கிறது இங்கிலீஷ். அப்போ இப்படி நாங்கள் என்ன செய்வோம், 2 தடவை ஒரே விஷயத்தை. இப்போ நான் சொல்லக்குள்ள என்ன சொல்றேன், திரும்ப திரும்ப அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அழுத்தம் கொடுக்கும்போது அதை என்ன செய்வோம், அதை பல தடவை நம்ம என்ன செய்யறோம், ஓதுறோம். இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அவ்வளோ கருத்தாழம் உள்ளது. ஒட்டுமொத்த குர்ஆனுடைய மொத்த கருத்தும் அந்த 7 வசனத்துக்குள்ள என்ன செஞ்சிடுது, வந்துடும். அவ்வளோ கருத்தாழம் உள்ளது. அதுல அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய சிவத்துக்களை பற்றி, அக்கீதாவை பற்றி, மலக்குமார்களுடைய தன்மைகளை பற்றி, மறுமையை பற்றி, விசாரணையை பற்றி, எதிரிகளை பற்றி, வழிகாட்டை பற்றி, எல்லாத்தையும் பற்றி சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் சூரத்துல் ஃபாத்திஹா. ரொம்ப சுருக்கமா அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை தோண்ட நிறைய விளக்கங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, வந்துக்கிட்டு இருக்கும். அவ்வளோ முக்கியமானது இந்த சூறா. அப்போ அந்த சூறாவினுடைய சிறப்பே நம்ம அதை தொழுகையில் அடிக்கடி ஓதுறது தான். அது மட்டும் இல்லை, இந்த சூறா மந்திரிச்சு பார்க்கக்கூடிய, ஒரு நோயாளிக்கு ஓதி பார்க்கக்கூடிய ஒரு சூறாவாகவும் இந்த சூறா இருக்குது. நம்ம பிறகு பார்க்க போறோம். குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். இந்த 2 சூறாவும் வந்து சூரத்துல் மாபிதத்தானின்னு சொல்றது, ஓதி பார்க்கக்கூடிய சூறாக்கள்னு சொல்றது. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவும் ஓதி பார்க்கக்கூடிய ஒரு சூறா. புகாரில் வரக்கூடிய ஒரு சஹியான ஒரு ஹதீஸ் தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு பகுதிக்கு ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த படைக்கு வந்து தளபதியா ஒருத்தர் இருந்து என்ன செய்யறாரு, அந்த படையை கொண்டு போயிட்டு இருக்கிறார். அங்க கொண்டு போகணும்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இவங்களுக்கு விருந்து கொடுக்கல. அப்ப எழுதப்படாத ஒரு சாசனமாக இருந்த ஒரு விஷயம்தான், வெளியூர்காரவங்க நம்மளோட ஊருக்கு வந்தா நம்மளோட ஊர்ல உள்ள தலைவர்களின் பொறுப்பு, அந்த ஊர் மக்களின் பொறுப்பு 3 நாளைக்கு அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். அந்த 3 நாளைக்கு பிறகு அவங்களுடைய சாப்பாட்டுக்கு ஏற்பாட்டை செஞ்சிடணும். அந்த ஃபர்ஸ்ட் 3 நாளைக்கு அந்த ஊர் மக்கள் பிரயாணிகளை கவனிக்கிறது கடமையா இருந்துச்சு. இப்ப மாதிரி ஹோட்டல்கள் இல்லை. இப்ப எங்க போய் இறங்கினாலும் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணலாம், வழங்கிட்டேன். அப்ப அந்த ஹோட்டல்கள் இல்லை, வந்தவங்க சாப்பாட்டுக்கு அவதிப்படுவாங்க. அந்த ஊர் மக்கள் அதுக்குரிய ஏற்பாட்டை செய்யணும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பின இந்த சஹாபாக்கள் அந்த ஊருக்கு போறாங்க. அவங்க யாருமே திரும்பி பார்க்கல, இவங்களுமே கவனிக்கல, சாப்பாடு என்ன செய்யல, கொடுக்கல. இவங்க தான் சாப்பாட்டுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற நேரத்துல இந்த முஸ்லிம் அல்லாத அந்த ஊர் மக்கள்ல ஒருத்தர் ஓடி வர்றார். ஓடி வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, உங்களை யாராவது மந்திரிச்சு பார்க்கிறார்கள் இருக்குதா? எங்கட கூட்டத்துக்கு ஒரு மந்திரிக்கிறவர் இருந்தார், அவர் இப்ப தற்சமயம் வெளியூர் போய்த்தார். எங்களுக்கு இப்ப அவசரம், ஒரு ஆளுக்கு மந்திரிச்சு பார்க்கணும். என்ன ஆச்சு அப்படின்றா, அவருக்கு வெசேஜ் என்று கொட்டிட்டு அப்படிங்கிறாங்க. ஒரு வெசேஜ் என்று கொட்டிட்டு
அவருக்கு ஓதி பார்க்கணும், யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு நபித்தோழர் நான் ஓதுறேன்னுட்டார். அப்போ அவர்கிட்ட வந்து நீங்க வாங்கணும்னு எனக்கு என்ன தெரிவியல்னு கேட்கிறார், பேரம் பேசுறாரு, என்ன தெரிவிங்க அப்படின்னு. அப்போ அவங்க வந்து ஒரு ஆட்டு மந்தையை தாரதாக பேசுறாங்க. ஒரு ஆட்டு பட்டியை, ஆட்டு மந்தைன்னா 30 ஆடு இருக்கலாம், 30, 10, 20, 10க்கு மேற்பட்ட ஆடுகள் இருக்கும். அப்போ ஒரு ஆட்டு மந்தையை நாங்கள் தரம்பாங்க, ஓதி பாருங்க அப்படின்னா இவர் போறார். இவர் போய் ஓதி பார்த்தார், அவருக்கு விஷம் இறங்கிட்டு அவர் உயிர் குலைச்சிட்டார். ஒரு ஆட்டு பட்டியை சாய்ச்சிக்கிட்டு வந்தார். சாய்ச்சிக்கிட்டு வந்தால் ஏற்கனவே இங்கே சாப்பாடு இல்லாத நேரம் ஆடு வந்திருந்தா அறுத்து என்ன செய்யலாம், சாப்பிடலாம். அப்போ சாப்பிட்றதுக்கு எடுங்கன்னா சர்ச்சைகள் வருது. நீங்கள் ஓதி பார்த்து காசு எடுக்கிறீங்களே, இது ஹராமா ஹலாலா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை ஒன்று என்ன செய்யுது, வருது. ஏன்னா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மந்திரிக்கிறது, ஓதி பார்க்கறது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அதை என்ன செய்யறாங்க, தடுத்துட்டாங்க. அப்படியெல்லாம் ஓதி பார்க்க கூடாது அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு நபித்தோழர் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா, யாரோ சொல்லலாம், நாங்கள் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னாடி ஓதி பார்க்கக்கூடிய பழக்கம் எங்களோட குடும்பத்துக்கு இருக்குது. நான் இப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், நான் இப்போ ஓதி பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறார். அவுஃப் இப்னு மாலிக் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் தான் வந்து கேட்குறார். நாங்கள் வந்து நேரத்தோட ஓதி பார்க்குறோம், இப்போ ஓதலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன ஓதுவீங்க, நீங்கள் ஓதி காட்டுங்க அப்படிங்கிறாங்க. அவர் ஓதுற அந்த துவாவை, அந்த மந்திரிக்கக்கூடிய வாசகங்களை ஓதி காட்டுறார். அதை கேட்டுக்கு இருந்துட்டு இதெல்லாம் நீங்கள் தாராளமாக ஓதலாம், இதில் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய வார்த்தைகள் இல்லை, அதனால இதை நீங்கள் ஓதலாம் அப்படின்ற சொல்ல பத்துவா கொடுக்குறாங்க. அப்போ சஹாபாக்களுக்கு ஓதி பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இருந்துச்சு, எதை ஓதுறது அப்படின்னு. அப்போ இவர் ஓதி பார்த்து விட்டு வந்தீங்க, இது எப்படி இந்த சாப்பாட்டை எடுக்கிறதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு சர்ச்சை வந்து நேரம் மதீனாவுக்கு வரும் வரைக்கும் அந்த ஆட்டை வச்சுக்கிட்டாங்க. மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வந்தது பிறகு இப்படி இந்த சம்பவத்தை சொல்றாங்க. இப்படி இவர் போனார், ஓதி பார்த்தார், ஆட்டு மந்தை எடுத்துக்கு வந்துட்டார், என்ன செய்ய யார சொல்லலாம்னா ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு என்ன ஓதினு கேட்க. இப்போ ரசூலுல்லாஹ் கிட்ட முதலும் வந்து அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா ஓதி பார்க்கலாமான்றதுக்கு என்ன ஓதி நீங்க ஓதி காட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஓதி அதை கருத்து எடுக்கிறாங்க. சரி, இப்போ இதை ஓதலாமங்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடிய பிரார்த்தனையாக அது இருந்தால், இணை வைக்கக்கூடிய வாசகங்கள் இல்லாட்டி கருத்து தெளிவாக இருந்தால் ஓதி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க வெறும் ஓதி பார்த்து ஆட்டு மந்தை எடுத்தோன்னா கூப்பிட்டு என்ன ஓதின அப்படின்னு கேட்கிறாங்க. நான் சூரத்துல் ஃபாத்திஹா தான் ஓதினங்கிறாங்க. அல்ஹம்து சூராவை தான் ஓதி என்ன செஞ்சுக்கிறாரு, ஊதி இருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்கிட்ட கேட்கிறாங்க, இது ஒரு மந்திரிக்கக்கூடிய சூறாதான் என்பதை உமக்கு அறிவித்து தந்தது எது அப்படின்னு கேட்கிறாங்க. அதேப்பா இது ஓதி பார்க்கிற சூறான்னு உனக்கு எப்படி தெரியும்ப்பா அப்படின்னு ஆச்சரியமா நினைக்கிறாங்க. கேட்டுட்டாங்க. கேட்டு போட்டு சொன்னாங்க, இது ஹலால், இந்த ஆட்டு மந்தைய நிசையில நீங்க எடுத்துக்கலாம், உங்களுக்குள்ள பங்கு போடுங்க, எனக்கு ஒரு பங்கு தாங்கண்டாங்க. நீங்க பங்கு போடுங்க, எனக்கும் ஒரு பங்கு தாங்களே அப்படின்னாங்க. அப்ப இந்த ஹதீஸ் ஒரு சஹியான ஹதீஸ். இதை வந்து மூளைக்கு படலன்னு ஒரு சிலர் என்ன செய்வாங்க, மறுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஓதினா இப்ப ஒரு ஆளுக்கு பாம்பு கடிச்சா கொண்டாந்து வெப்பம், நீங்க ஓதுங்களை குணமாகுதாண்டு பார்ப்போம், அந்த மூளையோட வச்சு நிறுத்து பார்க்குற ஒரு கூட்டம் இருக்கான பீஜோட கூட்டம். அந்த கூட்டம் இதை என்ன செய்யும், மறுக்கும். நடந்துச்சு. ரசூலுல்லாஹ் ஓத சொன்னாங்க. இப்ப கண் திருஷ்டியை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கண் திருஷ்டி உண்மை, ஓதை பார்க்கட்டும், ஓதுறோம், சரி வருது அல்லது கொஞ்சம் அது பிந்தும், விளங்கிட்டான். அதை வச்சு நிறுத்து பார்க்கறது. ரசூலுல்லாஹ் ஓதச்சுன்னா ஓதிட்டு போவோம், நாம நம்பிக்கையோட நம்ம என்ன செய்வோம், ஓதுவோம் அப்படிங்கிறது தான். அப்ப இந்த விஷயத்துல நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த சூரத்துல் ஃபாத்தியாவோ விஷக்கடிக்கு ஓதி பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம். தேள் கடிச்சிட்டா, பூரான் கடிச்சிட்டா, ஒரு விஷம் கடிச்சிட்டேன்னு சொன்னா அந்த இடத்துல நாங்க என்ன செய்யலாம், சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதி ஊதலாம் அப்படிங்கிறதையும் நாங்க என்ன செய்யலாம், இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் எடுக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த சூறாவினுடைய சிறப்பு, இது ஓதி பார்க்கக்கூடிய ஒரு சூறா, இது விஷக்கடிக்கு ரசூலுல்லாஹ் காலத்துல ஓதிருக்காங்க அப்படிங்கிறத நாங்க எடுக்கலாம். இந்த ஹதீஸை வச்சு அந்த இது சம்பந்தமா பேசக்கூட நம்ம அது வர அது சம்பந்தப்பட்ட சர்ச்சைகளை எடுக்கலாமே. இது சம்பந்தமாக நாங்க இன்னொரு விஷயத்தை நாங்க எடுக்கலாம். என்னண்டா, அப்ப சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி போட்டு காசு எடுத்திருக்காங்க தானே,
அப்போ ஓதி கொடுத்து காசு வாங்கலாமா அப்படி என்ற ஒரு கேள்வி என்ன செய்யப்படும், கேட்கப்படும். ஓதி கொடுத்து போட்டு காசு வாங்கலாமா அப்படின்னு. அது வேறு இது வேறு. ஓதி கொடுத்து காசு வாங்குங்கிறதும் ஓதி பார்த்து போட்டு காசு வாங்குங்கிறதும் வேறு. இப்போ ஓதி பார்த்து காசு வேண்டலாமா அப்படிங்கிறதும் இதுவும் வேறு. இதில் என்ன பேச்சுவார்த்தை நடந்திருக்கேன்டா, நான் ஓதுவேன், குணமடைஞ்சா என்ன தருவீங்க? சேலஞ்ச். நான் ஓதுவேன், சும்மா ஓதி போட்டு காசை தாங்கன்னு வேண்டி போயிடலாமா? சும்மா ஓதி பார்த்து விட்டு ஊதி பார்த்து விட்டு காசை தாங்கன்னு கேட்கலாமா? நான் ஓதுவேன், குணமடைஞ்சா எவ்வளவு தருவீங்க? அப்படி பேசலாம். விளங்கிட்டா? அப்ப இந்த ஹதீஸை அப்படியே நாங்க எடுத்துட்டோம்னா அப்படியே தான் அமல்படுத்தணும். இந்த ஹதீஸ்ல உள்ளது என்னன்னா, சேலஞ்ச் பண்றாங்க. ஓதி பார்த்து காசு வாங்குறதுல உள்ள விஷயம் என்னன்னா, அவர் கேட்கிறாரு, குணமடைஞ்சா எவ்வளவு தருவீங்க, என்ன தருவீங்க? ஆட்டு மந்தையை தரோம். அப்ப வாரான்னு போறாங்க. அப்ப ஞாபகம் அன்றைக்கு ஓதி பார்த்து போட்டு ஒரு ஆள் காசு எடுக்கண்டா அந்த எக்ரிமெண்ட்டுக்குள்ள இது வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி பார்க்கக்கூடிய சில துவாக்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. அதை வச்சு சம்பாதிக்கல. ரசூலுல்லாஹ் சில ஓதி பார்க்கக்கூடிய துவாக்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம ரப்பனா அஸ்ஹிபில் பஸ் வஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபா லா யுகாதிர் சகமா. இது நோயாளிக்கு ஓதுற துவா. நோயாளிகிட்ட போய் பிஸ்மில்லா பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு 3 தரம் பிஸ்மில்லா, அஊது பி இஸ்ஸத்திக வ குதரத்திக மின் ஷர்ரி மா யஜிது என்று ஓதுறது 7 தடவை. அதே மாதிரி பிஸ்மில்லா பிஸ்மில்லா பிஸ்மில்லா, அஸ்ஸலுல்லாஹல் அலீம் ரப்ப அர்ஷில் அலீம் யஷ்ஃபிகங்கிறது 7 தடவை. இதை ஓதி பார்க்கலாம். ஓதி பார்த்துட்டாங்க, காசட்டான்னு கேட்கலாமா? அது வளமையாக ரசூலுல்லாஹ் ஓதி பார்க்க சொன்னாங்க. ஆனா சேலஞ்ச் பண்ணினா நீங்க போயிடுங்க, நான் ஓதி பார்க்குறேன், லேசானா எவ்வளோ தருவீங்க அப்படி என்று கேட்டால், இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி வரது லேசானா உங்களுக்கு தந்தா நீங்க பேரம் பேசின மாதிரி அதை நீங்க எவ்வளவும் பேசலாம், எத்தனை லட்சமும் பேசலாம். ஒரு ஆட்டு பட்டி என்றால் எத்தனை லட்சம் பேரும் பாருங்க. அப்படி என்றால் அது ஹலால். அதை விட்டு போட்டு ஓதின உடனே வருத்தம் லேசாகுது இல்லையோ, காசத்தாண்டு கேட்டால் அது என்ன இல்லை, அனுமதி இல்லை. ஓதி பார்க்கறது மனுஷனுக்கு ஒரு நோயாளியை பார்க்க போனா ஒரு சகோதரர் ஓதி பார்க்கறது தான். அப்படி ஓதி பார்க்கும்போது அது காசு எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறதை நாங்கள் என்ன செய்யலாம், புரிஞ்சு கொள்ளலாம். இதை வச்சு குர்ஆன் ஓதி போட்டு ஓதி கொடுத்து குர்ஆன் மதரசா நடத்தி ஓதி கொடுத்து காசு எடுக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, இங்க வராங்க. இதுன ஜூஸ் முடிச்சிருக்கேன் இவ்வளவுதாங்க. அது ஹலால் இல்லை. குர்ஆனை நாம காசுக்கு என்ன செய்யக்கூடாது, ஓதி கொடுக்கறது. அது ஒரு சேவையாத்தான் செய்யணும். இதே நேரத்தில் இன்றைக்கு மதரசாக்கள் நடக்குது. அந்த மதரசாவில் ஹிஃபுல் உஸ்தாது என்ன செய்யறாரு, நடத்துறார். ஹிஃபுல் நடக்குது, பிள்ளைகள் ஹிஃபுல் பண்றாங்க. அப்ப நாம ஒரு மாச சந்தா கொடுக்குறோம். இந்த காசை நல்லா நினைப்பு வச்சு கொள்ளணும். பேரண்ட்ஸ் சேர்ந்து ஓதி கொடுக்கறதுக்கு இல்லை, இந்த காசு ஓதி கொடுக்கறதுக்கு. அப்படி இருந்தா என்ன செய்யணும்டா, ஒரு ஜூஸுக்கு உழவு அப்படி என்று எடுக்கணும். அப்படி இல்லை. அப்படி என்றால் அது ஹராம். குர்ஆனை காசுக்கு விற்கக்கூடாது. இது உண்மையில் என்னண்டா, அவருக்கு பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்குது, அவருக்கு சாப்பாட்டு செலவுகள் இருக்குது. அவர் அழகா தொழிலுக்கு போகலாம், அவர் ஒரு கடையில் நிற்கலாம், அவர் ஒரு வியாபாரம் செய்யலாம், அவர் ஒரு கடை திறக்கலாம், இதெல்லாம் செய்யலாம். இந்த சமுதாயத்தில் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க, ஒரு குர்ஆனை கற்றுக் கொடுக்க ஒரு ஆலிம் தேவை, ஒரு அறிஞர் தேவை. அவரை போய் கூப்பிட்டு, பாபு எனக்கு டைம் இல்லை, நான் தொழில், எனக்கு பிஸி, நான் வயல் செய்தேன் என்று சொல்லுவார். இப்போ அவர்கிட்ட உங்களோட செலவை நாங்கள் தாரோம், உங்களோட குடும்ப செலவை நாங்கள் ஊர் மக்கள் தாரோம், அதை நாங்கள் எல்லாரும் ஒரு பிள்ளைக்கு எவ்வளோ வேணும் தாரோம், நீங்கள் பிள்ளைகளுக்கு உங்களோட டைம் ஒதுக்குங்க. அப்போ அவரை டைமுக்கு தான் நம்ம அந்த காசை கொடுக்கணும். விளங்கிட்டா? குர்ஆனுக்கு காசை கொடுக்கல, அவர் டைம் ஒதுக்குறார், அது கண்டு எடுத்து டைம் ஒதுக்கு. அப்படித்தான் நாம் எடுக்கணும். இப்போ பள்ளியில் தொழுவிக்கிற இமாமுக்கு சம்பளம், தொழுது விற்கலாமா? தொழுது விற்கிறேங்கிறது தொழுது விற்கிறது அப்படின்னு நம்ம டாக்டர் பகடியை சொல்லுவாங்க. இமாம் தொழுகை நடத்துவார், அவருக்கு மாசம் போல சம்பளம் பேசுறார். அப்படி இல்லை. அப்படி என்றால் சப்பு கூட ஒரு சம்பளத்தையும் கூட்டணும். அந்த இமாம் இந்த பள்ளியை ஃபுல்லாக கவனிச்சுக்கிட்டு மக்களுக்கு தொழுகை நடத்திட்டு தப்சீர் கிளாஸை நடத்திக்கிட்டு மார்க்கத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு பள்ளியை நிர்வகிச்சுட்டு அவரை டைம் எடுக்கிறோம். அவரை டைமுக்கு தான் காசு. அது என்ன செய்யணும்னா, அவருக்கு தேவை கூட சம்பளம் கூடும். இன்னொரு பிள்ளை பிறந்துட்டு செலவு கூட சம்பளத்தை கூட்டும். அவருக்கு ஒரு ஆபரேஷன் பள்ளி சம்பளம் கொடுக்கணும். விளங்கிட்டு அந்த நிர்வாகம் என்ன செய்யும், அந்த ஹெல்ப் பண்ணும். அப்ப இந்த கொடுப்பனவு சிஸ்டத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா ஆரம்பிச்சாங்க. இந்த கொடுப்பனவு சிஸ்டங்களை, இந்த கொடுப்பனவு அவரை தேவைக்கேற்ற மாதிரி கொடுக்கறத அவங்க என்ன செஞ்சாங்க, ஆரம்பிச்சு வச்சாங்க. விளங்கிட்டாங்க. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததுக்கு பிறகு
இமாம் அடுத்த ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான் வந்து என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு ஒரு கொடுப்பனவு கொடுக்குறாங்க. கவர்மெண்டால் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அங்கே அவங்க எந்த தொழிலுக்கு போவாங்க, அவங்களுக்கு ஒரு கொடுப்பனவு கொடுக்கத்தான் வேணும். அந்த அவங்களோட வாழ்க்கை செலவை என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போ இப்படி நாம் அதை எடுக்கணுமே தவிர இந்த ஹதீஸை வச்சு ஓதி பார்த்து காசு வேண்டலாம்ங்கிறது வந்து என்ன தப்பு அப்படிங்கிறத நாங்கள் விளங்கி கொள்ளணும். சரி, இப்போ நாம் இந்த சூறாவுக்குள்ளே வருவோம். இந்த சூறாவில் முதல்ல வரக்கூடியது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிறது அதில் கருத்தை பார்க்கறதுக்கு முன்னால் இந்த பிஸ்மில்லாவுக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பு இருக்குது. இந்த பிஸ்மில்லாவுக்கு எப்பவுமே ஒரு பெரிய சிறப்பு இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வேலையை தொடங்குவதாக இருந்தாலும் அதை பிஸ்மி சொல்லி என்ன செய்வாங்க, தொடங்குவாங்க. வலதிலிருந்து தொடங்குவாங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். பிஸ்மி சொல்லி தொடங்காத ஒரு விஷயம் குறைபாடு உள்ளது அப்படின்றலாம் நம்ம ஹதீஸில் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இப்போ நாம் சாப்பிட்றோம், பிஸ்மில்லா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, குல் பிஸ்மில்லா சம்மில்லாஹ் தாலா, பிஸ்மில்லா சொல்லுங்க, குல்பி எமீனிக்க வலக்கையால் சாப்பிடுங்க என்று சொல்லி கற்றுத்தாகிறாங்க நமக்கு. ஒன்று பிஸ்மில்லா சொல்லுங்க, வலக்கையால் சாப்பிடுங்க, குல்பிமா எலிக்க உங்களோட பக்கம் இருக்கிறத அள்ளி சாப்பிடுங்கன்னாங்க. இப்போ ஒரு தட்டில் போட்டு வளைச்சிருந்து சாப்பிடக்குள்ள அந்த சாப்பாட்டு ஒழுங்கு பிஸ்மி சொல்லுங்க, வலது கையால் சாப்பிடுங்க, உங்களோட பக்கமாக நீங்கள் இங்கே என்ன செய்யுங்க, சாப்பிடுங்கிறாங்க. அப்போ பிஸ்மில்லா சொல்லி உது செய்யும் போது பிஸ்மில்லா அப்படின்னு என்ன செய்வோம், உது செய்வோம். சாப்பிடும்போது பிஸ்மில்லா என்று நம்ம சாப்பிடுவோம். உது செய்ய போல பிஸ்மில்லா சொல்ல மறந்தா திரும்ப சொல்றது இல்லை, அது நீ குற்றம் இல்லை. ஆனால் பிஸ்மி சொல்றது சிறப்பு. சாப்பிட போல பிஸ்மில்லா சொல்லி மறந்தா அது ஞாபகம் வந்தோடனே பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரிஹிங்கிறோம். பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரிஹி, முதலும் கடைசியிலையும் பிஸ்மில்லா அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பிஸ்மில்லா, இந்த சாப்பிட கொள்ள சொல்றது, புதுச்சையை கொள்ள சொல்றது, இந்த பிஸ்மில்லா முழுசா இல்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இல்லை, பிஸ்மில்லா அவ்வளோ. ஏன்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொல்லி கொடுக்குறாங்க, குல் பிஸ்மில்லா, பிஸ்மில்லா என்று சொல்லு, இப்ப சாப்பிடுண்டாங்க, அவ்வளவுதான். அர் ரஹ்மான் ரஹீம் இல்லை, சாப்பிடும் போது பிஸ்மில்லா. மற்ற செயற்பாடுகளுக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று என்ன செய்யலாம், ஒரு விஷயத்தை தொடங்கக்கூட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி என்ன செய்யலாம், சொல்லலாம். செருப்பணி என்பது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம ஒரு வேலைக்கு வெளிக்கிடக்குள்ள பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு வேலையை தொடங்கும் போது சாப்பாட்டு ஆக்குறோம், பானையத்துக்கு வைக்கிறோம், பிஸ்மில்லா என்று வைக்கிறோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று வைக்கிறோம். அப்போ பிஸ்மில்லா என்று சொல்லி ஒரு வேலையை தொடங்குறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதில் அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த பிஸ்மில்லாவில் உள்ள அந்த சொல்லு அர்த்தம் என்ன அப்படின்னா, முதல்ல பிஸ்மி இஸ்மண்டா பேர், இஸ்மண்டா பேர். பி என்கிறது வந்து பேரை கொண்டு அப்படின்ற அர்த்தம். அந்த பி என்கிறதுக்கு என்ன அர்த்தம் என்றா, பெயரை கொண்டு அப்படின்ற அர்த்தம். பிஸ்மி பெயரை கொண்டு, பிஸ்மில்லாஹி அல்லாவின் பெயரை கொண்டு. அந்த வசனத்தை முடிக்கிறது நம்முடைய செயற்பாடு. நம்ம பிஸ்மில்லா அப்படின்னா அர்த்தம் என்ன, அல்லாவின் பெயரை கொண்டு என்ன சாப்பிடுகிறேன். பிஸ்மில்லா என்று குடிக்கிறோம், அல்லாவின் பெயரை கொண்டு குடிக்கிறேன். அப்ப அந்த செயற்பாடு வசனத்தை முடிக்கும். பிஸ்மில்லா அல்லாவின் பெயரை கொண்டு சமைக்கிறேன், அல்லாவின் பெயரை கொண்டு நான் குடிக்கிறேன், அல்லாவின் பெயரை கொண்டு நான் உடை அணிகிறேன், அல்லாவின் பெயரை கொண்டு நான் சாப்பிடுகிறேன். வழங்கிட்டா? அப்ப அல்லாவின் பெயரை கொண்டு என்று நின்று அந்த செயல் முடிவை என்ன செய்யுது நமக்கு தெரியுது. அதான் அதனுடைய அர்த்தம். பிஸ்மில்லா அல்லாவின் பெயரை கொண்டு அப்படி என்று அதுல அந்த விஷயம் வாரத்தை நாங்க பார்க்கலாம். அப்ப இஸ்முன்னா அல்லாஹ். சரி, இப்ப இந்த அல்லாஹ் அப்படிங்கிறது, அல்லாஹ் அப்படிங்கிற இந்த சொல்லு இறைவனுக்கு பயன்படுத்தக்கூடிய சொல். இறைவனுக்கு பல பெயர்கள் இருக்குது, இறைவனுக்கு பல பெயர்கள். ஆனா அந்த இஸ்முல் ஆலம்னு சொல்லுவாங்க, அவனுடைய அடி பெயர் அல்லாஹ், அல்லாஹ்னு சொல்லுவாங்க. இந்த பெயருக்கு பன்மை கிடையாது. வழங்கிட்டா? பன்மை கிடையாது. இந்த பெயருக்கு பின்னாடி ஒன்றை இணைக்க இயலாது. வழங்கிட்டா?
இப்ப கஅபத்துல்லா என்று முன்னுக்கு வரும். அல்லாவின் வீடு என்று வரும். அல்லாவின் வீடு என்று வரும். கஅபத்துல்லா அல்லாஹ் சொல்லி இன்னொன்று இணைக்கல. விளங்கிட்டா? அல்லாஹ் சொல்லி இன்னொன்று இணைக்க இயலாது. விளங்கிட்டா? என்னுடைய ரப்பு என்று சொல்லுவோம், ரப்பி என்று சொல்லுவோம். ரப்பி ரப்புனா என்றா எங்கள் இரட்சகன், எங்கள் இரட்சகன் என்று சொல்லுவோம். ரப்பி என்றா என்னுடைய ரப்பு என்று சொல்லுவோம். அல்லாஹி என்று சொல்றது இல்லை, என்று அல்லாஹ் என்று சொல்றது. அல்லாஹ்வை தனியாத்தான் சொல்றது. விளங்கிட்டா? நம்ம தமிழ்ல சொல்லுவோம் என்று அல்லாஹ் என்று சொல்லுவோம். அரபுல அது வராது, அந்த மொழியிலேயே வராது. அல்லாஹ் ஒரு சேர்த்தா என்னுடைய என்ற அர்த்தம். பைத்தி என்றா என்ற வீடு, பைத்தி என்றா என்ற வீடு. செய்யாரத்தி என்ற கார், வலதி என்ற பிள்ளை, ஜௌஜத்தி என்ற மனைவி, ஜௌஜா என்ற மனைவி, ஜௌஜத்தி என்ற மனைவி. விளங்கிட்டா? அபி என்று சொல்லணும். அபி பிள்ளைகளுக்கு அபி சொல்லி கொடுக்குற. அபி என்ற வாப்பா, உம்மி என்ற உம்மா. அல்லாஹி என்று சொல்றல்ல, அல்லாஹி என்று அல்லாஹ் ரப்பி என்ன சொல்ற. அதுக்கு ரப்பு என்ற வார்த்தை தான் வரும், ரப்பி என்ற வார்த்தை தான் வரும். விளங்கிட்டா? அப்ப ரஸாக் என்ன ரஸாக்குனா என்று சொல்லுவாங்க, எங்களுடைய ரஸாக்னு சொல்லுவாங்க, ரஸாக்குனான்னு சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹுனா என்று சொல்றது இல்லை, எங்களுடைய அல்லாஹ்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த சொல்லு தனித்துவமானது. அல்லாஹ் என்கிற அந்த சொல்லு தனித்துவமானது. அதை இன்னொன்றோட சேர்க்கறது இல்லை. அதுக்கு முன்னுக்கு வரும் கஅபத்துல்லா என்று வரும், அல்லாவின் வீடு என்று. நபியுல்லா என்று வரும், அல்லாவின் நபி என்று வரும். விளங்கிட்டா? ரஹ்மத்துல்லா என்று வரும், அல்லாவின் கருணை என்று வரும். விளங்கிட்டா? எதுல்லா அல்லாவின் கை, வஜ்ஹுல்லா அல்லாவின் முகம் அப்படின்னு. ஆனா அல்லாவுக்கு பின்னுக்கு கொண்டு சேர்க்கிறது இல்லை. அவ்வளவுக்கு தனித்துவமான ஒரு சொல். இந்த சொல்லுக்கு இருமை பன்மை என்பதெல்லாம் கிடையாது. அல்லாஹ், இந்த அல்லாஹ் என்கிற சொல்லால் கடவுள் என்கிற ஒரு நாட்டம் தான் அங்க இருக்குது. இப்ப பைபிள மொழிபெயர்த்திருக்குது. பைபிள் ஒவ்வொரு மொழியிலையும் இருக்கும் தானே. அரபுல மொழிபெயர்க்கப்பட்ட பைபிள்ல அவங்க கர்த்தர் என்று சொல்ற இடத்துல அல்லாஹ் தான் நீங்க, கர்த்தர் என்று சொல்ற இடத்துல அல்லாஹ் தான் நீங்க. அதாவது கடவுள் அப்படி என்கிற ஒரு சொல்ல அரபுல எழுதுறா அல்லாஹ் தான், அரபுல எழுதுறா அல்லாஹ் தான் இருக்கணும். அப்ப அந்த அல்லாஹ் என்கிற அந்த சொல்லு தனித்துவமானது, அது இறைவனுக்கு மட்டும் உரியது. நம்மளை படைச்ச ரப், அந்த அல்லாஹ்வை சிறப்பிக்கும் போது அந்த அல்லாஹ் ரப்பு என்று சொல்லுவாங்க, ரஹ்மான் என்று சொல்லுவாங்க, ரஹீம் என்று சொல்லுவாங்க, ரஸாக் என்று சொல்லுவாங்க, வஹாப் என்று சொல்லுவாங்க, ஹமீத் என்று சொல்லுவாங்க. அவனுக்கு பல திருநாமங்கள் இருக்குது. ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் என்கிற அந்த சொல்லு தனித்துவமானது. இதை இஸ்முல் ஆலம் சொல்லுவாங்க. இந்த அல்லாஹ் என்கிற அந்த சொல்ல இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பன்மை இல்லை, இருமை இல்லை, தனித்துவமானது, அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது அப்படிங்கிறதுக்காக நாம் என்ன செய்யறோம் அதை சொல்றோம். அப்ப இந்த பிஸ்மில்லாங்கிறதுல பிஸ்மி ரப்பி என்று வரல, பிஸ்மி ரஹ்மான் என்று வரல, பிஸ்மில் ஹாலிக் என்று வரல. அவடத்து அல்லாஹ்ன்ற பெயரைத்தான் பொருத்தமாக முதல் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் போறான். பிஸ்மில்லா, அல்லாவின் பெயர் கொண்டு நான் தொடங்குகிறேன், அல்லாவின் பெயர் கொண்டு அப்படி என்றுதான் அந்த பிஸ்மில்லாவினுடைய அர்த்தமாக இருக்கும். அப்ப இந்த பிஸ்மில்லாவுக்கு பிறகு வரக்கூடியது அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்கிறது. இது இந்த அல்லாஹ் என்கிறவனுடைய தன்மைகள் சொல்ல வந்தது. வழங்கிட்டா? அதை சொல்லுவாங்க அரபுல சிபத்து என்று சொல்லுவாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றால் அந்த தன்மை கொண்ட அல்லாவின் பெயரை கொண்டு அப்படின்ற. அதை எப்படி சொல்லுவோம், நாம் எப்படி மொழிபெயர்ப்போம் என்றா, அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மொழிபெயர்ப்புல அந்த அருள் என்று அவங்க நாடினது, அல்லாவின் அருள் என்று நாடினது பிள்ளை. ஏனென்றா அவங்க எப்படி வச்சாங்க, ஆரம்பத்தில் உள்ள தமிழ் உலமாக்கள் அர் ரஹ்மானுக்கு அளவற்ற அருளாளன், அருள் என்கிறது இரக்கம் என்று நாடப்பட்டிருந்தால் அந்த கருத்து சரி. இரக்கம் என்று இல்லாம மற்ற விஷயங்கள், நமக்கு வீடு இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்குது,
ஆரோக்கியம் இருக்குது, நல்ல வளம் இருக்குது. இதை அந்த அருள் என்று நாடி இருந்தால் அந்த சொல்லுக்கு அர்த்தம் அது இல்லை. வழங்கிட்டா ரஹ்மான் ரஹீம் என்கிற அந்த ரெண்டு சொல்லுமே ரஹ்மத் என்ற சொல்லிலிருந்து பிரிஞ்சு வந்ததுதான். வழங்கிட்டா ரே ஹே மீம் அப்படி என்கிற சொல்லிலிருந்து வந்ததுதான் ரஹ்மான் ரஹீம் என்று வரும். வழங்கிட்டா ரேயும் ஹேயும் அதுக்கு பிறகு என்ன ஏயும் மீமும் வந்தால் ரஹீம். அடுத்தது என்ன மீமுக்கு பிறகு அலிபு வந்தால் ரஹ்மான் என்று வருது. எல்லாம் இந்த ரஹ்ம் என்ற சொல்லிலிருந்து தான் என்ன செஞ்சு வந்தீங்க. ரஹ்மத் என்றால் கருணை இரக்கம் அப்படிங்கிற அர்த்தம் தான் அரபுல இருக்குது. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது அவருடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா பிள்ளை சக்கராத்துடைய நிலையில இருந்துச்சு. பிள்ளைக்கு சரியான சீரியஸ். அப்போ ஒரு நபித்தோழரை அனுப்புறாங்க, பாப்பாவை வர சொல்லுங்க, நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்க, பாப்பாவை வர சொல்லுங்கன்னு ஒரு நபித்தோழர்கிட்ட சொல்லிவிட்டாங்க. அவர் ஓடி வர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. உங்களோட மகள் உங்களுக்கு சலாம் சொன்னாங்க, பிள்ளைக்கு கடும் வருத்தம், உங்களை விரட்டாங்க என்றோடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க, வலைக்கும் இஸ்லாம், என்னுடைய மகளுக்கு சலாத்தை ஏற்றி வச்சிடுங்க, கொடுத்தவனுக்கு எடுக்கிற உரிமை இருக்காமட்டு சொல்லுங்கன்னு போகாம விட்டுட்டார். இப்போ நாம என்ன கல் நெஞ்சண்டா பேர பிள்ளைக்கு கடிஞ்சீரிச்சன்னு வந்தீங்க இந்த ஆள் போகலையே அப்படின்னு நாம நினைப்போம். அவர் ஏன் போகாம விட்டா அவருக்கு அதை தாங்குற சக்தி இல்லை. அதை பார்க்கணும். சிலாக்கள் என்ன விட என்னைக்கு பார்க்கணும். அப்ப அந்த புள்ளியோட வருத்தத்தை இன்னைக்கு சகிக்க இல்லாம பேர பிள்ளையோட கடும் இறக்கம் அதை பார்த்துக்க இல்லாம அவர் போகல. சலாத்துக்கு மறுமொழி இந்த பிள்ளைகிட்ட செல்லுங்க, தந்தவனுக்கு எடுக்கிற உரிமை இருக்காம திரும்பவும் அவ அல்லாமி தானையாக வாங்க வாப்பாண்டு வரைச்சாரு. ரசூல்லா போறாங்க. ரசூல்லா போனோன்னு தூக்கி மடியில வச்சாங்க. ரசூல்லா அழுகுறாங்க. அந்த புள்ள மடியில இறக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால தண்ணி கொட்டுது. புள்ள மடியிலேயே உயிரை விட்டுட்டு அந்த சஹாபாக்கள் ஒருத்தர் கேட்டார், யார சொல்லலாம் நீங்க அழுகுறீங்களே அப்படின்னாங்க. அவங்களோட எதிர்பார்ப்பு என்னண்டா ரசூலுல்லாஹ் ஒப்பாரி வைக்கப்படாண்ட அல்லாஹ்ட கலாக்கத்தரை நம்பணும் என்ற இப்பதானே சொன்ன தந்தவனுக்கு எடுக்கிற உரிமை இருக்கின்ற அப்ப அப்படியே சும்மா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒப்பாரி வைக்கணும்ண்டாங்க, அழக்கூடாதுன்னு சொல்லல, கண்ணால தண்ணி கொட்டுது. அந்த சஹாபி கேட்டாரு, யார சொல்லலாம் நீங்களும் அழுகுறீங்களே. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹாதிஹி ரஹ்மத்துன் ஜஅலஹு அல்லாஹு ஃபீ குலூபில் இபாத், இது அல்லாஹ் அடியார்களுடைய மனசுல போட்ட கருணை இரக்கம், அந்த இரக்கத்துக்கு தான் இந்த தண்ணி வார அப்படின்னு சொன்னார். வழங்கிட்ட அப்ப ரஹ்மத் என்றால் இரக்கம், இரக்கம் என்கிறது தான் ரஹ்மத். அப்ப அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்னு சொன்னா அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அப்படி என்றால் இந்த அன்புங்கிறது இரக்கத்தோட சம்பந்தப்படுது. அருள்ங்கிறத எப்படி இரக்கத்தோட சம்பந்தப்படுத்தி மொழிபெயர்த்தாங்கன்னு தெரியா. அவங்க சில நோக்கங்களோட மொழிபெயர்ப்பு செஞ்சிருந்தாலும் இப்போ உள்ள ஆக்கள் அருள்ங்கிறத என்ன நினைப்பாங்கண்டா வீடு வளவு வாசல் சொத்து சுகம் தான் அல்லாஹ்வோட அருள் என்று நினைப்பாங்க. ஆனா அந்த அர்த்தம் அது நஈம் என்ற அர்த்தம். நிஅமத், நிஅமத் என்றால் அருள், நஈம் அருள் செய்பவன். வழங்கிட்டா. ஆனா ரஹ்மான் அப்படி என்று சொன்னா மிக இரக்கம் காட்டக்கூடியவன், ரஹீம் இரக்கம் காட்டக்கூடியவன். அந்த ரஹ்மானுக்கு மிக மிக அப்படி என்ற ஒரு அர்த்தம் இருக்குது. அதுக்கு தான் இவங்க அளவற்ற அப்படி என்று சொல்றாங்க, அளவு கிடையாது. ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ரஹ்மான் அர் ரஹீம், ரொம்ப இரக்கம் காட்டுபவன், இரக்கம் காட்டுபவன். இதுதான் அந்த ரஹ்மான் அர் ரஹீம் என்கிற அந்த சொல்லுக்கான அர்த்தமா இருக்கு. நாம எல்லாம் அந்த அந்த மொழிபெயர்ப்பு செய்யறோம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் என்று சொல்றோம். ஆனா உண்மையிலேயே அந்த அருளாளன் அப்படிங்கிற சொல்லு பொருத்தமான மொழிபெயர்ப்பு அல்ல, உலமாக்களுக்கு தெரியும். அப்ப ரொம்ப இரக்கம் காட்டக்கூடியவனும் இரக்கம் காட்டக்கூடியவனும் அப்படி என்றுதான் இந்த இரக்கம், கருணை, பாசம் அப்படிங்கிற அர்த்தம் தான் அன்பு என்கிறதெல்லாம் அதுக்குள்ள என்ன செய்யும் வெறும். அந்த அன்புங்கிறத விட இரக்கம்ங்கிறத, அன்புக்கு ஹுப்பு முஹப்பத். வழங்கிட்டா முஹப்பத்து வேற, ரஹ்மத் வேற. ரஹ்மத் இரக்கத்துக்கு வர இரக்கம், அப்படியான ஒரு அர்த்தம் தான் என்ன செய்யும் இதுக்கு வரக்கூடியதாக இருக்கும். எனவே
இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் நாங்கள் பிஸ்மில்லா என்கிற அந்த சொல் வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்கிற அந்த சொல் மிக இரக்கம் உள்ளவன், அளவற்ற இரக்கம் உள்ளவன், நிகரற்ற இரக்கம் உள்ளவன் என்கிற அந்த அர்த்தத்தை தான் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வாரம் இந்த ரஹ்மான் அர் ரஹீம் என்றால் அதுக்கு என்ன விளக்கங்கள் குர்ஆன்ல வேற வேற விஷயங்கள் வருது, அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். தொடர்ந்து நாம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ல இருந்து நாங்கள் என்ன செய்வோம், முதல்ல பிஸ்மில்லாவுக்கு பார்த்துட்டு மறுவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பார்த்துட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இஷாவுக்கு பிறகு இந்த முடியுமான அளவுக்கு இந்த தஃப்ஸீருடைய கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் இன்ஷா அல்லாஹ். வந்து கலந்து கொள்ளுங்கள். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக